ஓகே, அதான்ப்பா. எப்படி வந்தாலும் ஃபைனல் டேக் போயிட வேண்டியதான். வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு சில ஃபோட்டோக்கள்லாம் வரும். அதெல்லாம் நம்ம லிங்க் பண்ணி அது என்ன பாடல் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ கெஸ் த சாங் சீரீஸில் 3வது பாட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சாங் 1 என்ன மாதிரி சாங் வரப்போகுது? கொக்கு பரப்பர கோழி. கோழின்னு சேவலை போட்டிருக்கீங்க. ஓகே, எதுவாக இருந்தாலும் சரி. கொக்கு பரப்பர கோழி பரப்பர அந்த பாட்டு தான். என் பட்டமே பரப்பர பட்டம் மட்டும் தான் வாங்கி வச்சு எங்கிட்ட பறக்குன்னு தெரியல. ஓகே, லாஸ்ட்டில் சேவல் தான். அது கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்கள், தப்பான ஒரு. என் பட்டமே பரப்பர. ஓகே, சாங் 2 என்னவா இருக்குது? நிலாக்கா இது நிலா நிலா 2 வா நிலா நிலவே வா நிலா பாதை வா 2 நிலா நிலாவே. ஓ வே வழி. இப்படி கூட யோசிக்கலாமா? ஓகே, வேணா வழி. செருப்பு மாம்பழ கிளி. சூம மாம்பழ. என்னடா இது? வர வர என் வேர்டெல்லாம் ரொம்ப பேடாக போகுது. சும்மா கிளி. சும்மா கிளி. சும்மா கிளி. ஓகே, அடுத்ததாக நம்ம ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம், 2 வந்து புட்டுக்குச்சு. ஓகே, சாங் 4 என்னவா இருக்கும்? டேரி. ஓகே, இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பஞ்சு மிட்டாய் சீலை கட்டி. பஞ்சு மிட்டாய் சீலை கட்டி பட்டு வண்ண ரவிக்கா ஓட்டு அந்த பாட்டு தான். கன்ஃபார்மா? கரெக்ட். ஸோ 2 out of 2. ஓகே, சாங் 5 நம்ம 4 பாட்டில் 2 கண்டுபிடிச்சிருக்கோம். 2 வந்து புட்டுக்குச்சு. ஆசை தோசை ஆசை தோசை அப்பல்ல வடை அந்த பாட்டு தான். ஏன்னா பார்த்தோன்னே அப்படியே சும்மா அல்வா துண்டு மாதிரி இருக்குன்ற ஒரு க்ளூ நல்லா இருக்கு. அந்த பாட்டு தான் கன்ஃபார்ம். ஸோ இதுக்கு வெயிட் பண்ணவே தேவை. ஸோ இந்த படத்தில் தான் அந்த பாட்டா இப்போ தான் தெரியும். சாங் 6 எத்தனை கண்டுபிடிச்சிருக்கோம்? 3 பாட்டு கண்டுபிடிச்சிருக்கோமா? சாங் 6 இது என்ன பாடல்? முத்து முத்து மணி மாலை அந்த பாட்டு தான். ஓகே ஓகே, அது ஈஸியாக இருக்கா இல்லை நம்ம கேம் விளாண்டு நமக்கு ஈஸி ஆயிடுச்சான்னு தெரியல. ஐ திங்க் க்ளூ தான் ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சில பாடல்கள் நம்ம கண்டுபிடிக்கல இல்லையா? ஓகே, சாங் 7 இதோ உங்களுக்காக. என்ன பாட்டு? மாம்பழ பறவையே ரோஜா பறவையே மா பறவையே. யோ, அது குயிலா? ரைட்ரா கைஸ், அது குயில் மாதிரி எனக்கு தெரியல. குயிலா இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, சாங் 8 நீங்கள் எத்தனை கண்டுபிடிச்சிருக்கீங்க? ஓகே, ஒன்றை என்றை ஒன்னரை என்னரை. என்னடா இது வர வர கஷ்டமாக இருக்குது. உன்னால் முடியும் என்னால் முடியும். நீ பாதி நான் பாதி. அரைன்னு வந்தது பாதின்னு சொல்லி நம்ம மனசுக்கு புரியாமல் போச்சு. ஓகே, பெரிய தவறுகள்லாம் இல்லை. ஏதாவது சேலஞ்ச் வைக்கும் போது தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஓகே, சாங் 9 3 போட்டுக்குச்சு. கண்மணி அன்போடு காதலன் அம்போடு. ஓகே, கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே கடிதாசி போட்டுக்கோ. ஓகே, அதாவது ஒரு சில இதெல்லாம் டக்குன்னு வந்துடுது. க்ளூ ஈஸியாக இருக்குது, ஒரு சிலது க்ளூ கஷ்டமாக இருக்கா இல்லை அந்த பாடல்களை நான் கேட்டது இல்லையான்னு தெரியல. சாங் 10 என்ன மாதிரி இருக்க போகுது? ஓகே, என்னோடு நீ உட்காந்துருந்தோம். என்னோடு நீ இருந்தால் உயிரோடு நான் இருப்பேன். ஓகே, எனக்கு தெரிஞ்சு அதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட். அந்த இருந்தால்ன்றதுக்கு இருந்தால் உட்கார்ந்து நம்ம ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சு. சாங் 11 அது 11ஆ லெவலான்னு தெரில இங்கிலீஷ். காதல் காதல் கிரிக்கெட்டில் விழுந்துருச்சு விக்கெட்டு. ஸோ என்ன நானும் பார்த்ததால ஆனி டக் அவுட் அந்த பாட்டு தான். ஓகே, கரெக்ட். கேம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக தான் போகுது. ஓகே, சாங் 12 என்னவா இருக்க போகுது? நான் ஓகே,
காசு மேலே காசு மே ஒன்று. ஓ மை காட். தங்கமே ஒன்னத்தான். அதாவது அந்த ஒரு ஃபோட்டோவுக்கு அது என்னென்ன அர்த்தம் இருக்குது, என்னென்ன ஆல்டர்னேட்டிவ் வேர்டு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இதுனா நீ அல்லது ஒன்னால். உன் கண்ணில் விழுந்த தேதி. ஐயோ, உன் கண்கள் விழ காலண்டர். உன் விழிகளில் விழுந்த நாட்களிலா கண்கள் நான் தான் சொன்னேன்ல, அதுக்கு என்னென்ன ஆல்டர்னேட்டிவ் வேர்டு இருக்குன்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஆனால் நமக்கு இருக்கிறது 10 செகண்ட், அதில் என்ன பண்ண முடியும்? ஓகே, நீங்கள் எத்தனை கண்டுபிடிச்சிருக்கீங்க? காதல் ஆசை யாரை விட்டதோ ஹூனா யார். ஓகே, காதல் ஆசை யாரை விட்டதோ அந்த பாடல் தான் எனக்கு கன்ஃபார்ம் தெரியும். எஸ், ஆல்ரெடி சொல்லிட்டு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக வந்துட்டு சேனல் ப்ராப்பர்ட்டி ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அடுத்து ரியாக்ஷன் வீடியோலாம் போகும்போது அதை நான் சொல்லலை. ரியாக்ஷன் வீடியோலாம் போகும்போது அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ். செய்தி கப்பல் அலை விழுந்தேன். நியூஸ் கப்பலில் அலை நியூஸ் கப்பலை தண்ணிக்குள் காகித கப்பல் கடலில் கவுந்துருச்சா? நார்மலா காகித கப்பல் கடலில் கவுந்துருச்சா? ஓகே, சாங் 16. இதையாவது நம்ம கண்டுபிடிப்பான்னு பார்ப்போம். அது மேகமோ அவள் மேக நெருப்பே நிலாவே தூங்கு மேகத்தில நேவுல எடுத்து நானா ஒருப்பா ஆகாயம் தீ பிடிச்சா. என்னடா இது, ஒரு பட பாடல்கள் கொடுக்குறாங்களான்னு தெரியல. நல்லாதான் இருக்கு. ஓகே, ஆகாயம் தீ பிடிச்சா. உன்னை தேனி ஓடி பார்த்தேன். உன்னை கண் தேடுதே. உன்னை இப்போ பார்க்கணும் நாக்க புடுக்கிற மாதிரி ஒரு கேட்கணும். ஓகே, இந்த கேம் ரொம்ப மொக்கையாக நான் விளாண்டுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் நல்லா விளாடுவீங்க அப்படின்னு நம்புறேன். சாங் 18. பூமி என்ன சுத்துதே. ஓகே, அந்த பாடல் தான். ஸோ பூமணிஞ்சு கத்துதே டெஃபினட்டா. ஓகே, கண்டுபிடிச்சாச்சு. ஆக்சுவலாக மோசமாக விளாண்டுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. சாங் 19 என்னவா இருக்க போகுது பார்ப்போம். என்னடா இது? டோனட்டு ஷாக்கு கட்டு தேதி நாள் காட்டி. தெரில, சத்தியமாக தெரில. கேவலத்தில் உச்சகட்டமாக விளையாட்டுருக்கு கிருஷ்ணா. இப்போதான் உண்மையான குவாலிஃபிகேஷன் வெளியே வருது. ஓகே, இந்த கேம் நம்ம முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட நிறையாவது கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இன்ட்ரெஸ்ட்டாகவே இருந்திருக்கு. ஸோ நீங்கள் இதை பார்த்தோன்னே எத்தனை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்னு சொல்கிறதுக்கு முன்னாடி சேனல் ப்ராப்பர்ட்டி ஒன்று வாங்கி வச்சுருக்கேன்னு சொன்னேன்ல. ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், போட்டு காட்டுறேன். ரியாக்ஷன் வீடியோலாம் போகும்போது அந்த சேனல் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி போடுவோம். இருங்க வரேன். இதை போட்டு வாங்கினேன். ஸோ இது ஒரு மாதிரி நல்லா இருக்கு. தக் லைஃப் எனக்கு செட் ஆகுதான் தெரியல, ஆனால் ஐ லைக் இட். ஆனால் என்ன போட்டுட்டு வெளியே தான் போக முடியாது. இதை நான் இங்கே வச்சிடுறேன். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் ஆனாலும் வேறு எதுக்காவது யூஸ் ஆகும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.